எதிர்வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் எந்தெந்த கட்சியின் சார்பில் யாரெல்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது என்பது பற்றிய கட்சி தொண்டர்களின் எதிர்பார்ப்புகளையும் கள நிலவரத்தையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் எந்த கட்சியில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுகவில் நகர செயலாளர் கணேசமூர்த்தி, ஒன்றிய துணைத் தலைவர் KTK பாலமணிகண்டன் ஆகியோரில் யார் வேட்பாளர் என்ற போட்டி நிலவுவதாக திமுகவினர் கூறுகின்றனர். அதிமுகவில் காட்டுமன்னார்கோவில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் முருகு மாறன், நகர செயலாளர் MGR தாசன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. VCK சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் இருவரில் ஒருவர் வேட்பாளராக கட்சி அறிவிக்கும் என VCKவினர் கூறுகின்றனர். காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் டாக்டர் KJ மணிரத்னம், மாவட்ட பொதுச் செயலாளர் K செல்வம் ஆகியோர் இடையே யார் வேட்பாளர் என்கிற போட்டி இருப்பதாக கூறப்படுகிறது. BJP சார்பில் முன்னாள் மாநில பட்டியல் அணி பொதுச் செயலாளர் VMS சரவணகுமார், மாவட்ட செயலாளர் கலைவாணி வேட்பாளர் போட்டியில் இருப்பதாக பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் சீனுவாசன், கடலூர் தெற்கு மாவட்ட இணை செயலாளர் N புலவேந்திரன் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தவேகவினர் முணுமுணுக்கின்றனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவஜோதி ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.